ஒரு வழியா மயில் அந்த தினேஷ் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டாங்க. அதனால பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடி சீக்கிரம் வீடு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. அந்த ரூம் பாய் மூலமா தான் மயில் உண்மைய தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே, அவர் மூலமா தப்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா, அவர் தான் ஒவ்வொரு முறையுமே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த தினேஷ் நல்லவன் இல்ல. ஏற்கனவே நெறைய பொண்ணுங்கள கூட்டிட்டு வந்திருக்கிறான். அதனால இன்னைக்கு நைட்டு நீ அங்க ஸ்டே பண்ண அப்படின்னு சொன்னா, உன்னோட வாழ்க்கையும் போயிரும். உன்கிட்ட இருக்கிற பணம் நகையும் போயிரு. நீ தப்பிச்சிரு அப்படிங்கிற மாரி அடிக்கடி வார்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்ல என்னவோ மயில் நம்பல அப்படின்னு சொன்னாலுமே, அவர்கிட்ட இருந்து ஒரு இமேஜ் வந்திருக்கும். அதிலேயுமே பார்த்தீங்கன்னா, தினேஷ் இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறத பார்க்கவுமே தான் மயிலுக்கு ஓரளவு புரிஞ்சிருது. அதனால இந்த தினேஷ் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. தினேஷ் நல்லாவே ட்ரிங்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மயில் கிட்ட வந்து இருக்கிறாங்க. அவங்களோட நோக்கங்கள் ஒண்ணு ஒண்ணையா செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறப்ப, நாளைக்கு நமக்கு கல்யாணம் அப்படிங்கிறதால, இன்னைக்கே நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ட்ரையல் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி மயில் கிட்ட சொல்றாங்க. மயில் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. இவன்கிட்ட நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து தப்பிக்கிறது கஷ்டம். அதனால கொஞ்சம் சாமர்த்தியமா நடக்கணும் அப்படிங்கிறதால, தினேஷ் அதெல்லாம் தவறு. வேண்டாம், வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த தினேஷ் அத்துமீறுறாங்க அப்படிங்கிற சமயத்துல, மயிலால வேற என்னதான் பண்ண முடியும்? பக்கத்துல இருக்கிற வாட்டர் பாட்டில தூக்கி தலையிலே அடிச்சிடுறாங்க. அதனால அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்போ மயிலுமே வெளியில வராங்க. அந்த ரூம் பாயுமே எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அவங்க வரல அப்படிங்கிறதால, அவங்க பைக் எடுத்து கிளம்பிடுறாங்க. பின்னாடியே மயில் அண்ணே, அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே அவங்கள தொரத்தி போறாங்க அப்படிங்கிறதால, மயில் ஒரு வழியா தப்பிச்சுட்டாங்க அப்படின்னாலுமே ஒரு இடத்துல போய் மயங்கி விழுந்துடுறாங்க. மயிலோட நிலைமை என்ன ஆகும்? நிச்சயமா எதுவும் ஆகாது. காலையில எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. மயில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க ஒரு தவறான நபர் அப்படிங்கிறப்ப, பார்க்குற நமக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. மயில் நிச்சயமா திருந்தணும். உங்களோட கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.